அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். பல நாட்களுக்கு பிறகு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மளோட உரையாட காத்திருக்கிறாங்க. வாங்க காணொலிக்குள்ளார போவோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ஒன்றும் இல்லை, இப்போ சமீப காலமாகவே திராவிட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்தியில் இருக்கிற பாஜக அரசு தான் எடுக்கணும், நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வரும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க அது அரசாங்கமே செய்ய முடியும்ல? 1989ஆம் ஆண்டு கவர்னர் ஆட்சி காலகட்டத்துல டாக்டர் ராமதாஸ் போராட்டம் சம்பந்தமா மூப்பனாரோட ஏற்பாட்டுல நரசிம்மராவ் கிட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் பேசினாங்க. அப்போ மூப்பனார் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வன்னியர்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. அதுல மாறுபட்ட கருத்துக்களை மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் உள்ள வைக்க நரசிம்மராவ் என்ன பண்ணாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து கவர்னரை வற்புறுத்தி வெங்கடகிருஷ்ண கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. சோ கவர்னர் ஆட்சியில அந்த சிக்கலுக்கு தீர்வு வேண்டாம், ஒரு ஜனநாயக நெறிமுறைப்படி வந்த ஆட்சி அதை தீர்வு காணட்டுங்கிறதுல ஒரு காஸ்ட் வைஸ் சென்சஸுக்காக ஒரு வெங்கடகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில ஒரு கமிஷனை போட்டாங்க. அந்த காஸ்ட் வைஸ் சென்சஸுக்கான கமிஷனை 89 ஆட்சிக்கு வந்த திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அபாலிஷ் பண்ணிட்டார். அதுல ராமதாசும் குற்றவாளி இல்ல, அவர் வன்னியர் நலனுக்கு கரெக்டா இருக்கிறாரு. ராமதாஸ் கிட்ட கலைஞர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி வாரி கணக்கெல்லாம் எடுத்து இதாகுங்க, உங்களுக்கு நான் தந்துடுறேன், 50 பிரிச்சு தந்துடுறேன்னு சொல்றாரு. வீரபாண்டி ஆறுமுகம் பேசுறாரு. அது பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி 20 முடிவு பண்ணும் போது எல் கணேசன் பிரமலை கல்லர் மறவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களையும் சேர்க்கணும்னு சிஎம் செக்ரட்டரி எல் கணேசன் சொல்லவும், தஞ்சாவூர் கல்லர் தான் அவரு முக்குளத்தூர்ல உள்ள பிரமலை கல்லரையும் மறவரையும் சேர்க்கணும்னு சொல்லும் போது அவங்களையும் சேர்த்து ஒரு 20% கொடுக்குறாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அழகுன மாம்பழத்தை தந்துட்டாரு, கலைஞர் ஏமாத்திட்டாரு, நாங்க போராடினோம், போராடின உயிர் பலி நாங்க அடைஞ்சோம், உயிர் தியாகம் பண்ணோம், ஆனா மற்றவங்களையும் எங்களையும் ஒன்னா ட்ரீட் பண்ணி கலைஞர் எங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாரு, அழுகின மாம்பழத்தை தந்துட்டாரு, எங்க கூட மற்றவங்களையும் சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவரு தனித்துவ சக்தியாட்டு களத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்போ டாக்டர் ராமதாசும் அன்னைக்கு 50% 20 ஆக்குனதுல ஹீஸ் ஹாப்பி. ஆனா கலைஞர் அவுட்விட் பண்ணிக்கிட்டு அவர் அரசியல் சக்தியாட்டம் ஆயிட்டாரு. அன்னைக்கு கருணாநிதி இதை கொடுத்துக்கிட்டு பிசி கம்யூனிட்டியோட ஆதரவையும் இழந்தாரு. கொங்கு வேளாளர், யாதவர், செங்குந்தர் போன்ற பிசி கம்யூனிட்டியோட ஆதரவையும் 89 மக்களவையில இழந்தாரு. சக்தியாகி ஒரு வன்னியர் பெல்ட்டுக்குள்ள உள்தேடி ஏரியாவுக்குள்ள ஒரு 15% வாக்கு சராசரி எடுக்கக்கூடிய அளவுக்கு, தர்மபுரியில 2வது இடம் திமுக 3வது போகக்கூடிய அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு வெற்றியை அவர் பயன்படுத்தி அரசியல் சக்தியாட்ட ஆயிட்டாரு. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி 20% பிரிச்சு கொடுத்தவரு பிற்படுத்தப்பட்ட கொங்கு வேளாளர், செங்குந்தர், உடையார், யாதவர், அகமுடையார் போன்ற சமங்கள் மத்தியிலையும் வாக்குகளை இழந்ததோடு கிடைக்காம திமுக தலைவர் அதுல ஏமாளியாகி டாக்டர் ராமதாஸ் அரசியல் சக்தியானாரு. இதோட பெரிய வேடிக்கை, எல் கணேசனை நம்பி பிரமலை கல்லருக்கும் மறவரும் கொடுத்தது. அவங்களும் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி மாதிரி ஜெயலலிதா சைட்ல நம்ம எடுத்து பண்ணதுல அரசியல் ரீதியாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அன்றைய முதல்வராக இருந்தவருக்கு பெருத்த நஷ்டத்தை அது கொடுத்தது. ஆனா அதோட ஜாதிவாரி கணக்கெடுப்ப யாரும் கேட்கல, யாரும் அதை பற்றி கண்டுக்கல, அது அப்படியே போச்சு. போட்ட மூப்பனார் கூட அதை பற்றி இஷ்யூவா டாக்கல, ஜெயலலிதாவுக்கு அது ஒரு இஷ்யூவே இல்லை, யாருக்குமே இஷ்யூவே இல்லை. 50-20 ஆனதுல டாக்டர் ராமதாஸ் திருப்பி அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரு களத்துக்கு 6% வாக்கெடுத்து ஒரு அரசியல் சக்தியாட்டம் ஆயிட்டாரு. வடக்க வன்னியர், தெற்க தேவேந்திரன், இமானுவேல் தேவேந்திரர் மாவட்டம், ஜான் பாண்டியன் இவங்களெல்லாம் பயன்படுத்தி ஒரு 6% வாக்கு, இங்க ஒரு 5% வாக்குங்கிற அளவுக்கு அவரு பொலிட்டிக்கலா அவரு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய
அந்த குரல்களை அப்புறம் யாருமே ஒலிக்கல. அது அப்படியே போயிட்டு கேட்பார் கேள்வி இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு போயிட்டு அப்புறம் அப்பப்ப டாக்டர் ராமதாஸ் அலையன்ஸ் இல்லாத டைம் வரும்னா கொஞ்சம் ஜாதி சங்கங்களை கூட்டிக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கலைஞர்கிட்ட மனு கொடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட இதுகளை செய்வாரு. அதே இது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதை பற்றி ராமதாஸோ யாரோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது இதுன்னு யாருமே மூச்சு விடுறதே கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டுல கடந்த கால அரசியல் வரலாற்றுல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள ஒரு முக்கியத்துவம். என்னை பொறுத்தளவுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறதா என்னோட கருத்து. 1931 காஸ்ட் சென்சஸ் நமக்கு பிரிட்டிஷ் எடுத்தாங்க. பிறகு வேர்ல்டு வார் வரவும் 41 அது அப்படி போயிட்டு 47 சுதந்திரம், அப்புறம் 51 இந்தியாவில குடியரசான பிறகு இந்தியாவில யாருமே காஸ்ட் சென்சஸ் எடுக்கல. அது எதிர்கட்சிகளும் பிரதான எதிர்கட்சிகளும் அதை வற்புறுத்தல. பிரிட்டிஷ் எடுத்ததுல பல நோக்கங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதுல ஒரு நியாயமான பார்வையும் இருக்குது. காஸ்ட் சென்சஸ் இது எல்லாருக்குமான நாடு, இந்த நாட்டுல இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இந்த மக்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், அவங்களுக்கும் இந்த நாட்டுல உரிய இடம் கிடைக்கணும். மரம் செடி கொடிகள் மட்டும் நாடு இல்ல, மக்கள் தான் நாடு, எல்லா மக்களுக்கும் பிரதித்துவம் வேணுங்கிற அந்த இதுல காஸ்ட் சென்சஸ் உதவியது, துணை நின்றது. அது 52க்கு மேல அடல்ட் பிரான்சைஸ் வந்ததுனால காஸ்ட் சென்சஸ் வந்ததுன்னா அது எண்ணிக்கையில உள்ள சமூகங்கள், உரிய இடம் கிடைக்காதவங்க அஜிடேட் ஆயிடுவாங்க, பெரிய குழப்பத்தை உருவாக்கும். அவங்க எல்லாருமே எனக்கு நாற்காலியை போடுன்னு வந்துருவாங்கன்னு அதற்கு பின் வந்த காங்கிரஸ் அரசோ எந்த அரசோ காஸ்ட் சென்சஸ எடுக்கல. மண்டல் கமிஷன் கூட 31 சென்சஸையும் கலெக்டர் ரிப்போர்ட்டர்ஸையும் வச்சு ஒரு தோராயமா ஒரு இதை பார்த்துதான் மண்டல் அந்த மண்டல் கமிஷன் இத ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதனால்தான் ஓபிசி பாப்புலேஷன் சம்பந்தமா மாறுபட்ட கருத்துக்கள் இந்திய அளவிலே இருக்குது. இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு இடஒதுக்கீடு 1931 காஸ்ட் சென்சஸ், அப்புறம் ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷன் ஒரு சயின்டிபிக்கா ஒரு இதை அடைஞ்சு அதை மையமா வச்சு பண்றாங்க. சட்டநாதன் கமிஷன் போடப்பட்டது. சட்டநாதன் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர். அவரோட கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸை திமுக கழகத்துக்கு கொடுத்தது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் திமுக கழகம் நிறைவேற்றல, முதல்வர் நிறைவேற்றல. ஆனா 16% எஸ்சி இடஒதுக்கீடை 18 ஆக்குனாரு. பிசி ஒதுக்கீடையும் யாரும் கேட்காமலே அவர் ஐ திங்க் 25% ஆக்குனாருன்னு நினைக்கிறேன். அதை ரெண்டையும் உயர்த்தினாரு. திரும்ப எம்ஜிஆர் அவர் ஆட்சி காலத்துல பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக அம்பாசங்கர் கமிஷனை போட்டாரு. அம்பாசங்கர் கமிஷனும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல அவங்க ஒரு முடிவுக்கு வர கலெக்டர்ஸ் ரிப்போர்ட், 1931 சென்சஸ், சயின்டிபிக் அப்ரோச், களத்துல உள்ள ஆய்வு எல்லாம் சேர்ந்து எடுத்து குறிப்பா தாசில்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கலெக்டர் கொடுக்க ரிப்போர்ட்டும் 1931 சென்சஸையும் மையமா வச்சு அவங்க ஒரு தோராய மதிப்பீட்டுல ஒரு ஜாதிவாரி விஷயங்களை அம்பாசங்கர் கொடுத்தாரு. அந்த அம்பாசங்கர் கொடுத்த அந்த அறிக்கையை அதுல உள்ள குலச்செல்லையா, ஆண்டித்தேவர், குமரி ஆனந்தன், நெடுமாறண்ணன், மற்ற அதுல உள்ள யாருமே சவுந்தரா கைலாசம், விழால கொண்டர்ல அந்த மாதிரி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல உள்ள யாதவர், இந்த சமூகத்தை சேர்ந்த முத்தரையர், குலச்செல்லையார், உறுப்பினர்கள் ஜான் வின்சன், கிறிஸ்தவ நாடார், இவங்க யாருமே அந்த இதை ஏத்துக்கல. அது அம்பாசங்கர் வன்னியர் அவர் கொங்கு வேளாளர் மேலோட துவேஷத்துல நாடார்கள் கொங்கு வேளாளரோட அதிக எண்ணிக்கையில இருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நீ கோவைச்சேரி எல்லாம் அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளல. சோ அதனால அம்பாசங்கர் ரிப்போர்ட்டை எம்ஜிஆர் கடப்புல போட்டுட்டாரு. அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டை அவரு நிறைவேற்ற தயாரா இல்ல. ஆனா அதற்கு பிறகு 89 வெங்கடேசன் கமிஷனை அபாலிஷ் பண்ண திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்பாசங்கர் கமிஷனை மையமா வச்சுதான் அந்த 50 30-20ன்னு பிரிச்சாரு. சோ இங்க நமக்கு எம்ஜிஆர் என்ற முதலமைச்சர் வேண்டாம் என்று குப்பை கூடையில தூக்கி போடப்பட்ட உறுப்பினர்களால் எதிர்க்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷனை வச்சுதான் கலைஞர் 50-20 கொடுத்திருக்கிறாரு, 3 கொடுத்திருக்கிறாரு. தென் ஜெயலலிதா அம்மையார் சில மாறுதல்களை அதுல செய்திருக்காங்க. எடப்பாடி அந்த மாறுதல்களை அதுல செய்திருக்காப்புல. சோ எம்ஜிஆரை தவிர அவருக்கு பின் வந்த முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி என்றாலும் சரி, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார்னாலும் சரி, இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் சரி, அந்த அம்பாசங்கர் கமிஷனை அக்செப்ட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க.
இந்த அம்பாசங்கர் கமிஷன்ங்கிறது வந்து அதன் உறுப்பினர்களால அவர் நடுநிலைமையா செயல்படலன்னு எதிர்க்கப்பட்ட ஒன்று. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குலசேகரன் கமிஷனை வந்து அம்பாசங்கர் கமிஷன் பாணியில ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசைன்மெண்ட்டுக்காக அவரு போட்டிருந்தாரு. திடீர்னு அவரு சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்ததும் அதிமுக சசிகலா அம்மையார் கையில போயிட விடக்கூடாது, அதை விட ராமதாஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டணி வச்சுக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அவரு உடனே அம்பாசங்கர் கமிஷனை மையமா வச்சு இவரு டாக்டர் ராமதாஸ் கோரிக்கைக்கு தக்கன வன்னியர்களுக்கு 10.5 ஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. அது டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி அது வந்து எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக அவர் பண்ணது. மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு உதயசூரியனோட குறைவாடுத்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் மக்களவை வேறு சட்டமன்ற வேறுன்னு சில வியாக்கியானம் பண்றாங்க. ஒரு புண்ணாக்கம் இல்ல. கோர்ட்ஸ் அதுல சில வேறுபாடுகள் இருக்கு, இஷ்யூஸ் வேற, நான் மறுக்க வரல. அதையும் தாண்டி இங்க வந்து ஒர்க் பண்ணது 10.5 தான். புண்ணாக்குங்கிற வார்த்தை சொல்லாண்டா சில வேறுபாடுகள் இருக்கு. பட் அதையும் தாண்டி இங்க ஒர்க் பண்ணது 10.5 தான். 2019 மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு எடப்பாடியில குறைவாடுத்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ராமதாஸ் இல்லாமலே வந்து 40,000 ஓட்டு எடுத்திருக்காருன்னா 10.5க்கு விழுந்த ஓட்டு எம்ஜிஆருக்கும் இல்ல, புண்ணாக்குக்கும் இல்ல, ஜெயலலிதாவுக்கும் இல்ல, திருப்பதிக்கும் இல்ல, ரெட்டாலிக்கும் இல்ல, ஒரு ஈர மண்ணுக்கும் இல்ல. இந்த 10.5க்கு கொடுத்ததுதான். இந்த 10.5 எப்படி கொடுக்கப்பட்டது? அம்பாசங்கர் கமிஷனை வச்சு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இப்ப முக்குலத்தோர்கள் வந்து எதுக்குறாங்க. சட்நாதன் கமிஷனோட நாங்க குறைஞ்சு போயிருவோமா, எங்க எண்ணிக்கை வந்து இதா இருக்குன்னு மருது பாண்டியர், அரப்பா போன்ற முக்குலத்தோர்கள். எனக்கு அவங்களுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. சசிகலா விஷயத்துல நாம நடராஜன் சசிகலாவை வீழ்த்திட்டோங்கிற கோபம் நம்ம மேல அவங்களுக்கு இருக்கு. பட் எனக்கு அவங்க கம்யூனிட்டிக்கு போராடக்கூடிய இதை அவங்களை ரெகனைஸ் பண்ணணும்னு எனக்கு மனசு இருக்கு. சோ அரப்பா மருது பாண்டியர் போன்றவங்க எல்லாம் வந்து என் மீது துவேஷத்தையும் வன்மத்தையும் காட்டினாலும் அவங்க ஜாதிக்காக அவங்க அந்த இதை வந்து சொல்லி அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள என் போன்றவர்கள் வந்து அம்பாசங்கர் கமிஷன் படியே கொடுக்கணும்னு சொன்னா கூட நீங்க பிசியில வந்து யாதவர்களுக்கு கொடுத்திருக்கணும், பிசியில வந்து முத்திரையர்களுக்கு கொடுத்திருக்கணும், பிசியில வந்து செங்குந்தர்களுக்கு கொடுத்திருக்கணும், பிசியில வந்து விஸ்வகர்மாக்கள் கொடுத்திருக்கணும். இந்த 4 ஜாதியை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். காரணம் என்னோட அறிவு கட்டியவரை முத்திரைகள் வந்து ஒரு பெருத்த எண்ணிக்கையில மத்திய மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பகுதியில இருக்காங்க, சென்னையில இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் பல பேர்கள்ல முத்திரைகள், வேட்டுவர், வேடர், முத்திராஜா, அம்பலம் 28 ஜாதிகளை ஒன்னா சேர்த்து கூட அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்திருக்கணும். அவங்களோட பங்களிப்பு வந்து மிக குறைவா தான் இருக்குது. என்னோட பார்வையில குறைவா தான் இருக்குது. அவங்க நியாயமா கொடுத்திருக்கணும். ஜெயலலிதா அம்மையார் இதை அம்பாசங்கர் கமிஷன் படியே கொடுத்திருந்தா கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து முத்திரையர்களுக்கு கொடுத்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகமும் முத்திரையர் சமூகத்தை ஏமாத்திட்டாங்க பிசி பட்டியல்ல. அதே மாதிரி யாதவ சமுதாயத்துக்கும் அவங்க ஏமாத்திட்டாங்க, செங்குந்தர்களை ஏமாத்திட்டாப்புல, விஸ்வகர்மாக்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு 10.5 கொடுத்தாருன்னா அது எம்பிசிக்குள்ள மட்டும் கை வச்சு கொடுத்தாருன்னு சொன்னா அதை வந்து வன்னியர்கள் வந்து தங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமா கெத்தா வேற எந்த ஜாதி இங்க தமிழ்நாட்டுல வாங்க முடியாதுடா, நாங்க தான் வாங்கியிருக்கோம் 10.5, எடப்பாடியா எங்களுக்கு கொடுத்தாருன்னு வாக்கு அள்ளி குவிச்சு போட்டிருக்காங்க. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். ஊடகத்துல சுமன் சி ராமன்னாலும் சரி, மனுஷபுத்திரனாலும் சரி, கடந்த காலத்தின் கைதிகளாக களம் தெரியாம ஏசி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு, மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்லி அவங்க ஊரையும் உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, தங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த 10.5 தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது. அதிமுக வந்து சேலத்துல 38% வாக்கெடுத்திருக்குது, திருநெல்வேலியில 8% வாக்கா போயிட்டு, ராமநாதபுரத்துல 9% வாக்கா போயிட்டு, தேனியில 13% வாக்கா போயிட்டு, கன்னியாகுமரியில 4% வாக்கா போயிட்டு. அப்போ தென் மாவட்டங்கள்ல இந்த 10.5க்கான எதிர்ப்பு முக்குலத்தோர்கள் மத்தியில கடுமையா இருக்குது. நாடாருக்கு இதுல என்னன்னு சொன்னா அவங்களும் வந்து ஒரு ஜாதிக்கு மட்டும் தனித்த ஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு தேவையா கொடுக்க வேண்டிய மற்ற ஜாதிகள் ஏன் புறக்கணிச்சிங்கிற கேள்வி வந்து எல்லா மற்ற ஜாதிகள் மத்தியிலுமே இருக்குது. இப்போ இந்த 10.5ங்கிறத கோர்ட் அடிச்ச பிறகு நம்ம இஷ்யூக்கு வருவோம். மு.க. ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இத கையில எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. ஏன் தயங்குறாருன்னா அவரோட கட்சி தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 89 இதை கொடுத்துக்கிட்டு நஷ்டம் அடைஞ்சாரு. அதனால மீண்டும் நாம இதுக்குள்ள வந்து ரொம்ப கவனமா இது பண்ணோம். நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம்.
வெற்றி பெற்றிருந்த எம்ஜிஆர் கொடுக்கல, நம்ம ஏன் தேவையில்லாம அதை கொடுத்து ஏமாந்தோம்? வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரம், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பூம்புகார் விஜயபாலன், திருவிடைமுதூர் ராமலிங்கம், மயிலாடுதுறை கிட்டப்பா, ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், குத்தாலம் கல்யாணம், தருமபுரி சின்னசாமி, துறைமுகம் செல்வராஜி, சிதம்பரம் துரை சரவணன், இப்படி எக்கச்சக்க காட்பாடி துரைமுருகன் இப்படி எக்கச்சக்க வன்னியர் லோக்கல் லீடர்கள் வந்து திமுகவில் இருந்ததுனாலையும், இது தேர்தல் புறக்கணிப்புல வன்னியர்கள் வந்து திமுகவை கொண்டு வர்றதுக்கு அதிமுக எதிராக உதவி பண்ணனாலையும் வன்னியர்களுக்கு கெயின் வரட்டுங்கிறதுல அவரு கொடுத்தாரு. கடந்த காலத்தின் கைதியாட்டு காமராஜ் காலத்துல அவருக்கு ஆதரவு கொடுத்த பிரமலை கள்ளர் மறவர்களுக்கும் அவர் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு அவங்க ஜெயலலிதா கிட்ட போவாங்க கூட போர் சைட்டு கூட இல்லாம கலைஞர் அதை கொடுத்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை அரசியல சந்திச்சாரு. அவரு எல் கணேசன் சொல்லி உள்ள கொண்டு வந்த பிரமலை கள்ளரும் மறவர்களும் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா போயிட்டாங்க. வன்னியர்கள் தனித்த சக்தியா திரண்டுட்டாங்க. பிசிகள் மத்தியில பெரிய நஷ்டம். சோ கலைஞருக்கு நஷ்டத்திலிருந்து பாடம் படிச்ச மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா அப்படியே பண்டோரா பாக்ஸ திறக்காம தள்ளி போட்டுட்டு போவோம், நம்ம இதை யாருக்காவது பண்ணணும்னா நமக்கு அதுல நஷ்டம் வரும். குறிப்பா 10.5ன்னா அது லாபம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அன்னைக்கு 20% இடஒதுக்கீடுல அழுகிய மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு கலைஞரையே அவுட்விட் பண்ணிட்டு, கலைஞருக்கு ராஜேந்திரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்ன பாரு நான் கலைஞரை ஊதி தள்ளுறேன் பாருன்னு 20% வாங்கிக்கிட்டு அழுகிற மாம்பழம்னு சொல்லிக்கிட்டு கலைஞரை ஏமாளி ஆக்கிட்டு அவருக்கு ராஜேந்திரம் எல்லாம் அவ்வளவுதான் காட்டிக்கிட்டு அரசியல் சக்தி ஆயிட்டாரு டாக்டர் ராமதாஸ். இது உண்மை, ஃபேக்ட். இது சும்மா போலியா கலைஞரை இந்த புகழறதுக்கு, கலைஞர் அட்டுத்தனமா ஏமாந்ததை புகழ்றதுக்கு வந்து கொஞ்சம் கோஷ்டிகள், அரணமுறுவல், மையப்பன், தமிழவேளன், இந்த கொஞ்சம் கோஷ்டிகள் வந்து அப்படி இப்படி உண்மையை மறைச்சுக்கிட்டு ஊன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் சொல்லதான் யதார்த்தம், நடந்த உண்மை. ஒண்ணும் கிடையாது. கிளியரா கட்டா வீரபாண்டி, மதுராந்தகம், செஞ்சி ராமச்சந்திரன் இவங்களை வச்சுட்டு ஒரு பொலிட்டிக்ஸ பண்ணி கிளியர் கட்டா கலைஞர் ஏமாந்துட்டாரு, ஏமாளி ஆயிட்டாரு. இன்னும் இதை சொல்ல போனோம்னா படையாச்சி 19 எம்எல்ஏ வந்தாரு, நாயக்கர் வந்து 6 எம்எல்ஏ வந்தாரு, 25 எம்எல்ஏ கிட்ட வந்தாங்க. காமராஜ் 54 சீஃப் மினிஸ்டர் ஆனவரு படையாச்சிக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து அவரை காங்கிரஸ் உருவத்துக்கு, தேசிய உருவத்துக்கு தள்ளிட்டாரு. அதை தந்தை பெரியார் சொல்லுவாரு, கோழியை அடிச்சு சாப்பிட்டுட்டா, கறி வச்சு சாப்பிட்டுட்டாங்க, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்ய முடியாத ஜாதியை காமராஜ் ஒழிச்சுட்டாருன்னு ரொம்ப அசால்ட்டா பெரியார் அதை பேசியிருந்தாரு. அப்படி கருதல்ல, பெரியார் அதை வந்து அப்படி அந்த 2 ஜாதி கட்சிகளை அடையாளத்தை காங்கிரஸுக்குள்ள கொண்டு வந்து அவங்க அடையாளத்தை மந்திரி பதவி மூலமாட்டும் அரசு பதவிகள் மூலமாட்டும் நிர்மூலமாக்கின காமராஜரை ஜாதியே ஒழிச்சதாட்டு பெரியார் பாராட்டி இருந்தாரு. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பாராட்டு தான், அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஆனா காமராஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்களை இழுத்து போட்டு அடையாளத்தை இழக்க செய்துட்டாருங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ஆனா கலைஞர் வந்து போதுமான ராஜதந்திரம், அரசியல் நுணுக்கம், அடுத்து என்ன வருங்கிற ஒரு போர்சைட் இல்லாம அவர் வந்து 50-20 பிரிச்சது சமநீதி அடிப்படையில மோசம் இல்ல, நியாயம்தான். பிரிச்சுக்கிட்டு ராமதாஸ் அரசியல் சக்தியாக விட்டுட்டாரு. இதுதான் உண்மை. இந்த கலைஞருக்க ஏமாளித்தனம், ராமதாஸ் ஏமாந்து இருந்ததெல்லாம் மையமா வச்சுதான் கலைஞரோட நுணுக்கமான புத்திசாலித்தனமான அரசியல்வாதி மு.க. ஸ்டாலின்ங்கிறத நான் சொல்றேன். நான் தரவின் அடிப்படையில தான் எந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். எடுத்து கவிழ்த்தோ ஒரு யாரையும் புண்படுத்தவோ யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோ நான் சொல்லக்கூடியவும் இல்லை. கலைஞர் ராமதாஸ் கிட்ட தோத்தாரு, ஏமாந்தாரு. அவர் பெரிய ராஜேந்திரிங்கிறதெல்லாம் சும்மா கப்சா கம்பக்கு பேசாம அவரை 7ஆம் தேதி அவருக்கு நினைவு நாள் வருது, அதைத்தான் கொண்டாட போறாங்க. உண்மை இல்ல, சிம்பிளா ராமதாஸ் கலைஞரை சாப்பிட்டுட்டு போயிட்டாருங்கிறதான் 100% உண்மை. நான் இதே கலைஞரை வந்து அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்றாருங்கிறத பாராட்டதான் செய்வேன். அதே மாதிரி அருந்ததியர்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய சமூகநீதி புரட்சிங்கிறது பாராட்டதான் செய்வோம். உண்மையின் அடிப்படையில் தான் அதை சொல்றோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பிராண்டிங் குரூப் நம்ம போன்றவங்க பேசுறதை வச்சு அவருடைய அனுபவம், கலைஞர் கூட அன்னைக்கு கூட அந்த அனுபவம் இதத்தின் அடிப்படையில மு.க. ஸ்டாலின் உணர்றாரு. சோ இந்த இஷ்யூவை டீல் பண்ணும் போது திமுக கழகத்துக்கு அரசியல் நன்மை வரக்கூடிய அளவுக்கு டீல் பண்ணணும், அதுல நஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் மிக உறுதியா இருக்கிறாரு. அதனால அவரு இந்த இஷ்யூவை டீல் பண்ணாமலே அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டுங்கிறத தெளிவா சொல்றாரு. மத்திய அரசு என்னைக்கு இதை பாலிசி அடிப்படையில எடுக்க போறாங்கிறது கேள்விக்குறி. எடுக்கலாம், அதற்கான தேவையும் அவசியம் வந்தா கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க. அதுவரை நம்ம இந்த இஷ்யூவை ட்ராக் ஆன் பண்ணிட்டு போவோம். என்டிஏக்குள்ள தானே ராமதாஸ் இருக்கிறாரு. அப்போ அவரு அத பாஜக அரசு கிட்ட கேட்டு எடுக்க வைக்கட்டும்னு
பால வந்து பாமக சைடு திருப்பி விட்டு அவர் இதை பண்றாரு. இப்போ பீகார்ல எடுத்தாங்கன்னா அது நிதிஷ்குமார தேஜஸ்வி யாதவர்கள் பயணம் இருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிட்டு, யாதவர்கள் பெரிய ஜாதிங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு அவரோட வற்புறுத்தல் பேர்ல அதை எடுத்தாங்க. அது மையமா வச்சு ஏற்பட்ட இடஒதுக்கீடு விஷயங்கள் வந்து பாட்னா உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படல. அத தனக்கு ஒரு இதாத்தான் சொல்றாரு. இதை மையமா வச்சு நான் இடஒதுக்கீட மாறுதல் பண்ணோம்னா அது கோர்ட்ல ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால சென்சஸே வரட்டு, சர்வே வேண்டாங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் தனக்கு சாதகமா அதை முன்னிறுத்தி சொல்றாரு. இது போல கர்நாடகாவில் எடுத்தது லிங்காயத் ஒக்காலிகாவோட குருபாஸ் வந்து அதிகாரி காட்டுறதுக்காக அந்த குருபா கம்யூனிட்டியை சேர்ந்த காங்கிரஸ் முதல்வர் சித்தாராமையா எடுத்தாரு. அந்த ரிப்போர்ட் அவரால் இன்னைக்கு கூட பப்ளிஷ் பண்ண முடியல. காரணம் லிங்காயத் ஒக்காலிகாவும் இந்திய அளவுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுத்து கர்நாடகாவில் அந்த ரிப்போர்ட் வந்து லீக் பண்ண முடியுமே தவிர பப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கர்நாடகாவில் இருக்குது. தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு எடுத்தா பிசிலையும் பல பிரச்சனைகள் வரும். இதுல நியாயத்தை ஸ்டாலின் பண்ண நினைச்சாருன்னா பாதிக்கப்பட்டவங்க ஸ்டாலினுக்கு எதிராக போவாங்க, நியாயம் அடைஞ்சவங்க ஆதரிப்பாங்களாங்கிற கேரண்டி கிடையாது. சோ ஸ்டேட்டஸ்கோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை வன்னியர்களுக்காக பண்ணும்போது அவர் இதுல எமர்ஜ் ஆனாருன்னா மக்களவை தேர்தலில் ரொம்ப மோசம் போயிட்டாரு. வன்னியரின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருங்கிறது பூத் வைஸ் செக்மெண்ட் வைஸ் பார்த்தா இது தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும். ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும், ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் தெரியும். இப்ப விக்கிரவாண்டிக்கு பிறகு ராமதாஸ் வந்து இதுல ஒரு கெயின் அடையதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. இதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி கடுமையா போராட்டங்களை முன்னெடுத்து என்ன கெயின் பண்ணாலும் அது எடப்பாடி பழனிசாமியை தான் பாதிக்கும். ஏன்னா நமக்கு மட்டும் தனித்தன்மையாட்டு 10.5 கொடுத்தாரியான்னு அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலத்துல 38% வன்னியர்கள் ஆதரவுல எடுத்தவர் திருநெல்வேலி 8% தான் எடுத்திருக்கிறாரு. அப்போ இது ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெட்டல இல்ல, 10.5 அதை மையமா வச்சு உள்ள ரெட்டலைங்கிறது தெளிவா தெரியுது. அப்போ 10.5க்கான அந்த வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட குவிஞ்சு கிடக்கும் போது ராமதாஸ் போராடினா அது எடப்பாடி பழனிசாமி வீக்கனாய் தான் ராமதாஸுக்கு போகணும். ஏன்னா ராமதாஸ் ஏற்கனவே 24 வீக்கனாய் நிற்கிறாரு. விக்கிரவாண்டியில ஒரு பூஸ்ட் அவர் பெற்றிருக்கிறாரு. சோ நாம் தமிழர் சீமான் போன்றவங்க இதுல தெளிவான நியாயமான கருத்தை சொல்றாங்க. இன்னும் கிறிஸ்டல் கிளியரா இந்த பிரச்சனை நமக்குள்ளது இல்லைன்னு கருதாம இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியையும் திமுகவையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கடுமையா எதிர்த்து திமுக எதிர்ப்புல சீமான் முன்னின்று நிற்கிறாங்க. தம்பி கிஷோர் கே சாமி பலரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போல்டா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் போறது மாதிரி இந்த இஷ்யூலையும் ராமதாஸையோ எடப்பாடி பழனிசாமியோ கவலைப்படாம ஸ்டாலின் என்ன பண்றாரு, அதற்கு மாற்று என்ன, நாம் தமிழர் என்ன செய்யறதுங்கிறத மிக கடுமையா எடுத்து சீமான் களத்துக்குள்ள அதற்கு ஒரு ஆதரவுலையும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இஷ்யூல சீமானுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை அவர் போல்டா நான் நிதிஷ்குமார் மாதிரி, நான் சித்தாராமையா மாதிரின்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அதுல வரணும். ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து மத்திய அரசு மேல அவரு ஜாதிவாரி கணக்கெடுக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. சர்வேக்கு லீகல் வேலிடிட்டி இல்ல, சென்சஸுக்கு தான் வேலிடிட்டிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. பட் சர்வே வந்து கர்நாடகாவில் நடத்தப்பட்டிருக்குது, பீகார்ல நடத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில ராமதாஸ் கேட்கறது ஸ்டாலினை பாதிக்காது, விக்கிரவாண்டி லெவல்ல தான் இருக்கும். வன்னியர்ல ஒரு பகுதி வாக்கியம் எடுத்துக்கிட்டு நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணி தெளிவா ஜெயித்துட்டு போயிடுவாரு. ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி, காமராஜுக்கு ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்திலையுமே உள்ள சாதக பாதங்களை பார்த்து கலைஞருக்கு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜில உள்ள மைனஸ்களையும் பார்த்து ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள பக்காவா அட்ராக்டா ரொம்ப நுணுக்கவா மைக்ரோவா டீல் பண்றாரு. ஸ்டாலின் இதை டீல் பண்ற விதமே காமராஜ், ஜெயலலிதா, கலைஞர் இந்த 3 வந்து பாடம் படிச்சு இதை டீல் பண்றாரு. இதுல ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும்னா ராமதாஸால முடியாது. ராமதாஸ் வந்து இதுல இழந்த வன்னியர் ஓட்டை எடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கணும். அது வந்து ஸ்டாலினை பாதிக்காது. 10.5 மையமா வச்சு களமாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, படமாடக்கூடிய டாக்டர் ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்தா மற்ற எந்த ஜாதி ஓட்டும் அவங்களுக்கு சரியா கிடைக்காது. அது ஸ்டாலினுக்கு விக்கிரவாண்டி மூலமாட்டே மிக நன்றாக தெரியுது. சோ இந்த விஷயத்துல ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்க முடியும்னா நிதிஷ்குமார் மாதிரி, சித்தாராமையா மாதிரி நான் ஆட்சிக்கு வந்து எடுப்பேன்னு சீமான் வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது 100% கம்யூனிட்டிக்கானதுங்கிற அந்த தோற்றத்தை கொடுத்து களமாடினாருன்னா அது திமுகவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ராமதாஸோட இது வந்து திமுக பாதிக்கும் நான் கருதல.
அதோட கவுண்டர் ப்ராடக்டிவ் ஆட்டு அதோடைய நெகட்டிவ் போலரைசேஷன் திமுகவுக்கு சாதகத்தை கொடுக்கணும்னு தான் நான் கருதுறேன். சோ ஒரு அரசியல் தலைமை தனக்கு சாதகம் வரக்கூடிய ஒரு விஷயத்தான் செய்யுமே தவிர பாதகம் வரக்கூடிய விஷயங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கலைஞர் தவறுகள் வந்து பாடம் படிச்சு ஆன் பிரின்சிபிள் நாங்க இதை வரவேற்கிறோம்னு சொல்லி இது வந்து சென்சஸ் எடுத்தாதான் லீகல் வேலிடிட்டி இருக்கும்னு சொல்லி ஸ்டாலின் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கடந்த கால முன்னேறுகளின் அனுபவத்துல இருந்து பாடம் படிச்சு தனக்கு லாபம் வரக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இதுல பக்காவா இருக்கிறாரு. ராமதாஸ் எவ்வளவு போராடினாலும் அதோடைய நெகட்டிவ் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு வரும், விக்கிரவாண்டி நிலைமை தான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இருக்கிறாரு. இதுல ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னா திரு செந்தமிழன் சீமான் சகோதரரால தான் முடியும். தாளக்கிடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில அவர் இதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போனோம். அவர் பாதையில அவருக்கு இன்னைக்கு கன்ஷிராம் கூட இருந்த அம்பேத்ராஜன் போன்ற அறிவின் சிறந்த ஆலோசகர்கள் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒரு நல்லா பயன்படுத்தி அவங்க கன்ஷிராம் பாணியில் அதை எடுத்தாருன்னா சீமானுக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸ்டாலினுக்கு உண்மையான நெருக்கடியும் இதுல சீமானா தான் கொடுக்க முடியும். ராமதாஸ் வந்து அனுகூல சத்துருவா தான் இருக்க முடியும். ராமதாஸ் கடுமையாக இதை எடுத்து போராடும் போது எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்க வன்னியர் பலகீனம் அடைஞ்சு ராமதாஸ் பக்கம் வருவாங்க. அது ஸ்டாலினுக்கு லாபம் தான். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பிற ஜாதிகள் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆவாங்க. அதுவும் ஸ்டாலின் தான், ஸ்டாலினுக்கு லாபம் தான். இந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலினுக்கு குறைஞ்சபட்ச நெருக்கடி வந்து நாம் தமிழர் செந்தமிழன் சீமானால தான் அரசியல் ரீதியா கொடுக்க முடியும். அவர் வந்து இதை பேசிக்கிட்டு இருந்தாரு, தடை விதிக்கும் போது அது தடைய மீறல. பட் இந்த கருத்தை பலமுறை சொல்லிட்டு இருந்தாரு, எடுத்தாரு. அத 26க்கு முன்ன அவர் எந்த அளவுக்கு முன்னெடுத்துட்டு போறாருங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த இஷ்யூல உள்ள விஷயங்கள். நான் பிட்டு உடைச்சு போட்டு பேசியிருக்கேன். இது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இருக்கு, சோசியல் ரீதியாட்டும் இருக்குது. நாம் தமிழர் அம்பேத்ராஜன் போன்றவங்களோட கலந்து பேசி இதுல ஒரு சரியான முடிவெடுத்து ஒரு முன்னெடுப்பு செய்தாங்கன்னா அரசியல் ரீதியாட்டும் சமூக நீதி பார்வையிலும் நாம் தமிழரோட அந்த டிசிஷன் ஒரு மைல்கல்லா தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அதை எதிர்கொள்வது மு.க. ஸ்டாலினுக்கு சற்று சிரமமா இருக்கும். ராமதாஸ் எதிர்கொள்றது ரொம்ப எளிது. அது வந்து கரும்பு தின்ன கூலி மாதிரி, அனுகூல சத்துரு மாதிரி ராமதாஸுக்கு போராட்டம் ஸ்டாலினுக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கும். மத்திய அரசு எடுக்கணும், சென்சஸ் தான் லீகல் வேலிடிட்டி இருக்குன்னு சொல்லி அவர் அதை எதிர்கொள்வாரு. இதுதான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புல உள்ள பல கோணங்கள். இதுல இன்னொரு கோணம் 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது சரியா தப்பான்னு கூட சொல்ல முடியாம இருக்கிறாரு. இந்த இடம் தான் ராமதாஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கூடிய கோல்டு வார்ல ஒரு அங்கம். அது இன்னும் வெளிப்படையா வரல. வரும் நாட்கள்ல அது அன்புமணி போன்றவங்களும் அதை பேசுவாங்க. அதை பேசலன்னா அவங்களோட ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற அந்த 10.5ங்கிற அந்த கோஷமே வந்து ஒரு வேஷங்கிற சூழ்நிலையிலும் அவங்களும் ஆளாக நேரிடும். திமுக இதை எதிர்கொள்றதுக்காக 10.5 விட அதிகம் வன்னியர்கள் வராங்கிற அந்த கருத்தையும் வன்னியர்கள் மத்தியில விதைக்கிற இதுவும் நடக்கிறாங்க. சோ எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டையில ஒரு புண்ணாக்கம் இல்ல 10.5 மையமா வச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மையமா வச்சு தமிழக அரசியல் நகருது. இத நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எப்படி அதை அவரு பயன்படுத்த போறாரு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா, கடைசியா ஒரு கேள்வி. இப்ப இவ்வளவு நேரம் நீண்ட நெடிய விளக்கம் இல்லையா, தோராயமா நீங்க ஒரு அரை மணி நேரம் இதுக்கான நெடிய விளக்கத்தை கொடுத்துட்டீங்க, எதனால அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனா நான் உங்ககிட்ட சில தகவல்கள் பகிர்ந்திருந்தேன். ஆங்கிலேயர்கள் எடுத்த இந்த ஜாதிவரி கணக்கெடுப்பு அதெல்லாம் அதை பாக்குறப்பயே வந்து ஆதி தமிழர்களான பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் மிக அதிகமான எண்ணிக்கையில தஞ்சாவூர் மாவட்டத்திலயும் இருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து மதுரையிலேயே இருந்திருக்காங்க. இப்ப அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து சமூக நீதி அப்படின்னு பேசுற இந்த திராவிட மாடல் அரசுல இல்லையோ? இந்த உண்மையான ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு வாதத்துல புதிய தலைமுறையில பேசிட்டு வந்தேன். நான் சரியான புள்ளி வார்த்தை தான் சொன்னேன். அது சைக்கு தமிழரசன் அதை மறுத்தாரு. வெரிஃபை பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அது களஞ்சியத்தோட சமூக நீதி மலர் அந்த புக்கு, களஞ்சியத்தோட புக்கு. இது வகுப்புரிமை மலர் கலைஞர் முன்ன ஆணைமுத்தோட ஒரு பொதுச் செயலாளர் இருந்தவர், ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் ரொம்ப சமூகநீதியின் பால் ரொம்ப எழுதியிருக்கிறாரு. எல்லாரும் இத படிக்க, சமூகநீதி ஆர்வலர்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு. எனக்கு அவர் ஃப்ரீயா தான் கொடுத்தாரு. அந்த புக்கு வந்து என்ன என்லைட்டன் பண்ணதுக்கு பெரிய அளவுக்கு எனக்கு உதவிச்சு. அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை என்கிட்ட இருந்தது, எங்க போட்டிருக்கேன்னு தெரியல. சட்டநாதன் கமிஷன் அறிக்கையும் நான் வீடு மாறி வரும்போது அதை விட்டுட்டேன். பட் எல்லா இதுவும் வந்து தேவையான இது இந்த வகுப்புரிமை மலர்ல, அந்த வகுப்புரிமை மலர் அதுல உள்ள அவங்க தரவின் அடிப்படையில SC STக்கு
காமராஜ் சீஃப் மினிஸ்டரா வந்ததும் அவங்க 15% இருந்தது 16% மாத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சட்டநாதன் கமிஷன் அறிக்கைக்கு பிறகு கலைஞர் வந்து அதை 18 மாத்திருக்காரு. அப்புறம் 89ல எஸ்சி எஸ்டியை எஸ்சி தனியா எஸ்டி தனியா பிரிச்சு 19 ஆட்டு ஆக்கியிருக்கிறாரு. அதுல 1 எஸ்டிக்கும் 18 எஸ்சிக்கும் கொடுத்திருக்காங்க. இது 100% சரியான தரவு, நேர்மையான தரவு, கரெக்டான தரவு. சேக்கு தமிழரசன் இதுல மாறுபட்டாரு. கார்த்திகேயன் இருந்தாரு. நாம வந்து கரெக்டா தான் இது பண்ணோம். கடைசி நேரத்துல அதை முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதான் உண்மை. இப்போ நாம் தமிழர் சீமான் தெளிவா இந்த இஷ்யூவை அம்பேத்ராஜன் போன்றவங்களோட ஒரு அவங்களோட கலந்து இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு எஸ்சி கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் வந்து 22க்கு மேல இருக்குது. அது 22% ப்ரொபோர்ஷனேட்டா கொடுக்கணுங்கிறத நாம் தமிழர் சீமான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட பேச்சுல ஒரு தடவை அதை பேசியிருக்கிறாரு. கொடுக்கணுங்கிறத ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறாரு. இதையே மெயின் இஷ்யூவாட்டு எடுத்து இது பண்ணா 2026ல இதுவும் சீமானுக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும். இது ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய சீமான் துணிச்சலா தைரியமா இந்த இஷ்யூவை எடுத்து களமாடலாம். மீண்டும் சொல்றேன், தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில சீமான் இதை எடுத்தாருன்னா அவருடைய மக்கள் ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் பெரிய அளவுக்கு உயரும். அது அவரு எடுப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்க, இவ்வளவு நேரம் உங்கள் அனுபவங்களை அதாவது உங்கள் தரவுகள் அடிப்படையில எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு நல்ல ஒரு தருணத்துல சந்திப்போங்க. நன்றிங்க. நன்றி அர்ஜுன்.